யூகேல நாங்க இருக்கிற அபார்ட்மெண்ட்ல நாங்க மட்டும் தான் இந்தியாலேருந்து இருக்கோம். எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்லயே பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான்காரவங்க. ரொம்ப நல்லா பேசுவாங்க. மத்த ஒரு 4 ஃபேமிலி பார்த்தீங்கன்னா, யூகேல உள்ள ஃபேமிலி தான். அவங்களுமே எப்ப பார்த்தாலும் ஹாய், ஹலோ இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நம்ம இந்தியால இருந்து யூகே வந்து செட்டில் ஆயிருப்பாங்க பாருங்க. எல்லாருமே சொல்லல. சில பேர சொல்றேன். அவங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா, "ஏன்டா யூகேலயே பொறந்து வளர்ந்தவன் கூட நல்லா தானடா இருக்கேன். உங்களுக்கு என்னடா வந்துச்சு?" அப்படிங்கிற மாரி இருக்கு. கண்டிப்பா ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம வீட்ல பார்த்தீங்கன்னா, பன்னீர் மோமோஸ் ரெடி ஆயிட்டிருக்கு வித் சட்னியோட. அதுக்கு 3 தக்காளி, வரமிளகா, பூண்டு இத நல்லா வேக வச்சிரலாம். சைட் பை பார்த்தீங்கன்னா, பன்னீர் ஸ்டஃபிங்க்காக நான் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு அத நல்லா கிரஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கேரட் சேர்த்து அது ஆஃப் குக் ஆன பிறகு, அதுக்கப்புறம் பன்னீர் சேர்த்துக்கோங்க. இதிலயே பார்த்தீங்கன்னா, சோயா சாஸ், சில்லி சாஸ் இதோடயே கொஞ்சமா பெப்பர். ஒரு 2 மினிட்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணீங்கன்னா, ஸ்டஃபிங் ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் சட்னிக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம அரைச்சத வந்து ஒரு பாத்திரத்தில சேர்த்துக்கலாம். இதிலயே கொஞ்சமா உப்பு, சுகர் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு டொமேட்டோ கெட்சப், லாஸ்ட் எண்டுல பார்த்தீங்கன்னா, லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சட்னி ரெடி ஆயிருச்சு. ஸ்டஃபிங் நல்லா ஆறுன பிறகு உங்களுக்கு புடிச்ச ஷேப்ல பண்ணிக்கோங்க. குயிக்கா ரெடி ஆயிடும். ஆனா பார்க்க தான் லாங் ப்ராசஸ் மாரி இருக்கும். உள்ள ஸ்டஃபிங்லாம் நம்ம நெறைய வச்சு பண்றதுனால ஃபில்லிங்கா இருந்தது. எங்களுக்கு இன்னைக்கு டின்னரே இதுதான். பார்த்தோனே டெம்ப்டிங் ஆகுற இந்த மோமோஸ யாருக்கெல்லாம் பிடிக்குமோ, கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.